இதுவரைக்கும் 92% பதிவங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு அர்ச்சனா பட்நாயக் சொல்றாங்க. ஆனாலும் தொடர்ந்து களத்தில் ஒரு குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த குழப்பத்தில் தான் தொடர்ந்து வாக்காளர்கள் எந்த படிவத்தை பூர்த்தி செய்யணும், எந்த ஆண்டில் நம்முடைய முந்தைய பெற்றோர் உறவினர்களினுடைய டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இணையத்திலிருந்து தேடி எடுக்கணும் அப்படின்னு இன்னுமே அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு யாரு பொறுப்பேற்கணும்? விஷயத்தை குறிப்பிடணும். அதிமுக நண்பர் சிவசங்கரி அவங்க ஒரு விஷயத்தை அழகா சொன்னாங்க. இந்த எஸ்ஐஆர் அதிமுக ஆதரிக்கலங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. அருமை. அது சரியா நடக்கணும் தாங்க நாங்க சொல்றோம். அது எங்கேயா ஆதரிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல. எடப்பாடியார் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, எப்படி ஆதரிச்சாரு, அதெல்லாம் எளிதா முடியும் என்று எப்படி எல்லாம் விளக்கம் எல்லாம் கொடுத்தாரு. கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போகும்போதும் அது முறையாக நடக்கணும், ஆனா நடக்கணும் அப்படின்னு தான் போயிருக்காங்க. போன ஒரே கட்சி அதிமுக தான் தமிழ்நாட்டுல இருந்து. ஆனா இப்ப அவங்க அதிமுகவுடைய செய்தி தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்யறாங்க. நாங்க ஒண்ணு எஸ்ஐஆரை ஆதரிக்கவில்லை, அது ஒழுக்காக நடைபெற வேண்டும். 2வது பாயிண்ட், அதாவது அதை எப்படி சொல்ற, சில இடங்கள்ல சொல்றேன், ஏன்னா சில உதாரணங்கள்லாம் கொடுத்து ஆதாரங்கிறாங்க அவங்க. அது நம்ம நம்புவோம், ஏற்போம், அதையே சந்தேகப்படணும். ஆனால் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு. அரசு ஊழியர்கள் தான் பிஎல்ஓவா இருக்க முடியும். பாஜக நண்பர் அழகா சொன்னாரு, நியாயம். அவங்கதான் இருக்க முடியும். வேற யாரை வச்சு தேர்தல் ஆணையம் செயல்பட முடியும்? எல்லா மாநிலத்தில அதுதான். ஆனால் பிஎல்ஓ காரங்க வந்து அவங்களை ஏதோ திமுக காரங்க மாதிரி அவங்க பிஎல்ஓ காரங்க ஒட்டு சரியில்லை ஒரு குற்றச்சாட்டு.